Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்லீவ் டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் finish பண்ணிடலாம். அதுக்கு மேட்சிங்கா இருக்கிற மாதிரி நம்ம ப்ளவுஸ் பேக் டிசைனும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். and இந்த ஸ்லீவ் பாத்தீங்க அப்படினா நம்ம சேனல்லே நிறைய அப்லோட் பண்ணிருக்கேன். சேம் தான். உங்களுக்கு அதே பேட்டர்ன் தான் வந்து நிறைய ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் இது. ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் லைனிங் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயின் ஃபேப்ரிக் அடியில் வச்சுட்டு மேலே லைனிங் கிளாத் வச்சுக்கோங்க. லைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீ கட் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். நான் கீழேயுமே ஹைட்லேருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கேன். மார்க் பண்ணதுக்கு மேலேயே தையலுமே போட்டிருக்கேன். நான் தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு உள்பக்கம் இருக்கிற பீஸ் எல்லாமே வெளிப்பக்கம் திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து நான் ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ரெண்டு சைடுமே நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து ஆம்ஹோல் பீஸ் வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டரில் வந்து நம்ம வீ கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வீ கட்டில் வந்து ஃபுல்லாகவே நான் ப்ளீட்டட் ஒர்க் கொடுக்க போகிறேன். ப்ளீட்டட் ஒர்க் கொடுக்குறதுக்கு கிளாத் வந்து நான் சாரீலேருந்து தான் கட் பண்ணியிருக்கேன். கிளாத் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் தேவைப்படும். பட் ஆனால் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு சென்டரில் மட்டும் தான் நம்ம அந்த ப்ளீட் வைக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் நான். அண்ட் பேக் டிசைனுமே வந்து இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இந்த கிளாத்தில் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அது மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஹைட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வீ கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்றதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 5.5 இன்ச் இருந்தது அப்படின்னா அதிலேருந்து வந்து ஒரு இன்ச் அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச்சு கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்மளுக்கு சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே வந்து ஆப்போசிட்டில் வந்து ப்ளீட் வச்சுட்டே வாங்க. ஒன் சைடில் வந்து நீங்கள் எந்த சைடில் ப்ளீட் வச்சுட்டே வந்தீங்களோ அது சென்டர் வரைக்கும் வச்சுட்டு அடுத்த பார்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் நீங்கள் ப்ளீட் வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். மேலே வந்து அதே மாதிரி வச்சுட்டு கீழே வந்து எல்லா ப்ளீட்டையும் சேர்த்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துருங்க. அண்ட் ஒரு சில கிளாத் வந்து நம்ம ப்ளீட் வைக்கும்போதே வந்து உங்களுக்கு அப்படியே செட் ஆயிரும். உங்களுக்கு ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செட் ஆயிரும் உங்களுக்கு. ஒரு சில கிளாத் வந்து கண்டிப்பாக அயர்ன் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல செட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா தனியாக அந்த ப்ளீட் மாதிரி இல்லாமல் தனியாக தூக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் கிளாத்தை பொறுத்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ப்ளீட் ஒர்க் மட்டும் கொஞ்சம் அயர்ன் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான செட்டிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக கீழே இருக்க பீஸ் எல்லாமே நம்ம ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் இது கீழே வந்து நம்ம ஸ்டிஃப்னஸ்க்காக கிளாத் கொடுத்துருக்கேன். லைனிங் கிளாத் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. மேலே மட்டும் ஆம்ஹோல் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஜாயிண்ட் மட்டும் கொடுத்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துருங்க. தையல் போட்டதுக்கப்புறம் கீழேயுமே கரெக்டாக அந்த ப்ளீட்டை செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்லீவ் பேட்சில் வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான சாரீஸில் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக தான் இருக்கும். ஸோ நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு சாரீ தான் இது. அண்ட் ஸ்லீவ் தான் இது. ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலுமே வந்து இந்த ப்ளீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் அப்படி இல்லை கொஞ்சம் ரொம்ப லீனாக இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அந்த ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபுல்லாக கீழே வந்து அந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக மார்க்கிங் கொடுத்துட்டு நான் ஒரு பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும். உங்களுக்கு கரெக்டான செட்டிங்கில் நீட்டாக வந்து அந்த ஃபினிஷிங்கோடு கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைடில் வந்து நான் லேஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சாரீ கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, ப்ரௌன் கலர் மாதிரி, அதுலேயே கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்கிற மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன். அண்ட் பேக் சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்ததுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு அந்த கிளாத் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஓவர்லாக்குமே கொடுத்துருங்க. ஃபுல்லாக நீங்கள் ஓவர்லாக் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து நம்மளுக்கு லேஸ் வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். லேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு காப்பர் ஷேடு இருக்கும் சைடில்.
அந்த ஜரி கலர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு காப்பர் கலர் ஷேடில் தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து காப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஷேடில் இருக்கும். சைடில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த லேஸு. அண்ட் நிறைய சாரீஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து இந்த லேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுத்தது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம எப்போவுமே வந்து நம்மளுக்கு கோல்டன் கலரோ இல்லை சில்வரோ அந்த மாதிரி நம்மளுக்கு பார்டரில் இருக்க கலர்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக இதை வச்சு நான் பார்டர் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் கீழே, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் சென்டரில் வந்து நான் ஸ்டோன் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணி எடுக்க போகிறேன். அண்ட் இதோட பேக் டிசைன் பார்க்கலாம். டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், பட் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்வலாக எப்பவும் பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு கொடுத்த அமௌண்ட்டுக்கு இந்த அளவுக்கு தான் இந்த ப்ளவுஸில் பண்ண முடியுன்ற அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். ஒன் சைடில் தான் இன்றைக்கி டிசைன் கொடுத்துருக்கேன் நான் இதில். அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருந்தது டிசைன் பார்க்குறதுக்கு. ப்ளவுஸோட முன்பகுதி வந்து அடியில் வச்சுருக்கேன், மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். லைனிங் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நம்ம தையல் கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தையல் அளவுக்கு வந்து அந்த கீழே இருக்க அந்த வளைவு பகுதி எல்லாமே வந்து கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு லைனிங் மட்டும் நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து திருப்பிட்டீங்க அப்படின்னா நெக்லைன் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்குமே கொடுத்து எடுத்துடலாம். நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஆம்ஹோல் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது கீழே வந்து எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த கேப் எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு லைனிங் வந்து ஓரளவுக்கு தான் நம்ம கட் பண்ண முடியும். 1 மீட்டருக்கு தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைனிங் கட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே இந்த சைடில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் மெயினில் வந்து நம்ம மேலே இருக்கிற பீஸ்லேயோ அப்படி இல்லை ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வந்துடும் அது. அதனால் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒன் சைடில் மட்டும்தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். அதே மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டில் கீழே வந்து நான் லைனிங் மட்டும் மடித்து தையல் போட்டிருக்கேன். லைனிங் தைச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் பீஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்லேயே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் டிசைன் ப்ளவுஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க கமெண்ட்டில், யாருமே வந்து அமௌண்ட்டு வந்து போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்திருந்தது. ஸோ அதுக்கான ரிப்ளை தான் இது. உங்களுக்கு யாருமே அமௌண்ட்டு வந்து எப்படி அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் போடுற அமௌண்ட் வந்து எனக்கு பேசிக்லேருந்து 90 தான் வாங்குகிறேன் நான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய டிசைனுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணிப்பேன். ஸோ என்னை விட மேக்ஸிமம் நிறைய வாங்குறவங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து மெயினான சிட்டிக்குள்ளே வந்து ஷாப் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வாங்குகிற அமௌண்ட் வந்து வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரெண்ட்டிலேருந்து உங்களுக்கு இபியிலேருந்து எல்லாமே ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ அவங்க இருக்க ஏரியாவை பொறுத்து அவங்க வந்து அதை சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நான் அமௌண்ட் மென்ஷன் பண்ணாமல் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட சொல்லி நீங்கள் உங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து டிசைன் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ஒன் சைடில் தான் டிசைன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒன் சைட் டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்லீவுக்கு வந்து நிறைய ப்ளீட் ஒர்க்குக்கு கிளாத் எடுத்திருந்தேன். அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத்து தான் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். ஒன் சைடில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் ஒரு 2 இன்ச் அப்படி இல்லைன்னா 2.25 இன்ச் கூட எடுத்துக்கோங்க. அகலத்தில் வந்து நல்லா நீளமான பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கேன்வாஸு. கட் பண்ண கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு அந்த சாரியில் பேலன்ஸ் இருந்த கிளாத்தை வச்சு அதுக்கு மேலே வந்து கேன்வாஸ் வச்சு ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். மேலேயும் கீழேயும் வந்து அந்த கிளாத்தை லைட்டாக மடித்து விட்டு ஓரத்துலேயே நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். கரெக்டாக கேன்வாஸ் இருக்கிற அளவுக்கே வந்து இந்த கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதில் மேலே வந்து டிசைன் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாரீ கிளாத்தில் எடுக்கல, நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கீழே வந்து நம்மளுக்கு பேஸில் அந்த கலர் கொடுத்தனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். நம்ம அதனால் கான்ட்ராஸ்ட்டாக நான் கலர் எடுத்திருக்கேன் ப்ளவுஸ்லேருந்து. நம்ம ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் எப்படியும் கொஞ்சம் கிளாத் இருக்க தான் செய்யும். அண்ட் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாத் ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஃபுல்லாக நல்ல நீளமான பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 இன்ச்சுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்லேயே ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஸோ அதை வந்து நம்ம நார்மலாக ரோப் எடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வந்து அந்த பிசுறு இருக்கிற பார்ட் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி வெளியே எடுத்து விட்டுருங்க. ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே எடுத்தாச்சு.
அதே மாதிரி நம்மளுக்கு அந்த லென்த்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையுமே இதே மாதிரி பேட்டர்னில் ஃபுல்லாகவே நான் அந்த பீஸை எடுத்து வச்சிட்றேன். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அகலம் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் 2.25 இன்ச்சில் வந்து கேன்வாஸ் கட் பண்ணியிருந்தேன். ஸோ 2.25 இன்ச் அப்படின்னா லைட்டாக வந்து இந்த கிளாத் வச்சு நம்ம தையல் போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தி தான் தேவைப்படும். ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து இந்த பீஸ் எல்லாமே வந்து நல்ல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த லைனில் வந்து உங்களுக்கு எத்தனை வைக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பீஸை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸ் எல்லாமே வந்து 1 பை 1 பக்கத்துலேயே தான் நான் வச்சு தையல் போட்டுகிட்டே வரப்போகிறேன். ஒன் சைடு வந்து கார்னர்லேயே நீங்கள் வச்சு தையல் போட்டுகிட்டே வாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். அந்த பீஸ் வைக்கும்போது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோவா கேப் இருக்காது. ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு க்ளோஸ்டாக தான் வச்சுருப்பேன் நான். சின்னதாக மட்டும் கேப் விட்டுருக்க மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. மேலே வந்து நம்ம ஷோல்டருக்கு கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் நான். ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரப்போகிறேன். இப்போ இன்னொரு சைடுமே தையல் போட்டுடலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் நான் கிளாத்தில். அந்த கேப் விட்ட கிளாத்தை வந்து லைட்டாக உள்ளே எடுத்து விட்ட மாதிரி அந்த ஓரத்துலேயே வச்சு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து சாக்லேட் மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த இது சுற்றி எடுக்கும்போது பஞ்சாக தெரியாது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக கிளாத்தை வந்து உள்ளே எடுத்து விட்டுட்டு நான் தையல் போட்டுகிட்டே வரேன். அண்ட் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பைப்பிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரியில் பேலன்ஸ் இருந்த கிளாத் தான். நம்ம இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் பேலன்ஸ் குட்டியாக இருந்த கிளாத்தை தான் எடுத்திருக்கேன் நான். அந்த பீஸ் எடுத்துகிட்டு அதையுமே 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு 2 சைடுமே நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ பைப்பிங் கொடுத்துட்டு இதில் சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் அதோட டிசைனே. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் தான். கண்டிப்பாக நீங்கள் சிம்பிளாக ஏதாவது டிசைன் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், கம்மியான ரேட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும், சேம் டைம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் பைப்பிங்க்கு நல்லா கார்னர்லேயே வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டு ஃபுல்லாகவே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி இன்னொரு சைடுமே நீங்கள் வச்சு தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஸோ தையல் போட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு தான் நான் அந்த பீஸே ரெடி பண்ணியிருப்பேன். அந்த பீஸை வந்து நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டு பைப்பிங்க்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து மற்ற பீஸையும் சேர்த்து நம்ம உள்ளே எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பைப்பிங் தேவையோ அந்தளவுக்கு அந்த கிளாத்தை எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு அந்த கார்னர்லேயே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு பைப்பிங்கில் ரொம்ப நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த டிசைனு. இதே மாதிரியே 2 சைடுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கீழேயுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். ஸோ அந்த கிளாத்தில் வந்து லைட்டாக அந்த துணியை மட்டும் மடித்து விட்டுட்டு பிசுறு எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் தையல் போட்டுருங்க. அண்ட் 2 கார்னர்லையுமே இதே மாதிரி தையல் போட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பைப்பிங் வைக்க தெரியலை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சும்மா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லேஸ் மட்டும் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கனாலே போதும், ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் டபுள் கலரில் தெரியணும், ஸோ அதனால் நான் பைப்பிங் மட்டும் வச்சுருக்கேன் இதில். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிசைன் பார்த்துட்டு இது பிடிச்சிருக்கு, அதிலே வந்து கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னா நீங்களே வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து நிறையா பண்ணலாம். இதில் ஸ்டோன் ஒர்க் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பீட் ஒர்க் கூட கொடுத்து இதில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இது வந்து பேசிக் தான் உங்களுக்கு. மேக்ஸிமம் நம்ம
போடுற டிசைன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு எப்போவுமே டிசைனை வந்து இது காமிச்சு இது தான் போடணும் அப்படின்றது சொல்ல மாட்டாங்க. அமௌண்ட் மட்டும்தான் எனக்கு வந்து சொல்லுவாங்க. 400க்கு அப்படி இல்லைனா 500 போட்டுத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் அந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா அதிலே வந்து உங்களோட வந்து யோசனை இருக்கும் இல்லையா, நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா வேறு ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபுல்லாக நம்ம அந்த பேட்ச் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒன் சைடில் தானே வைக்க போகிறோம். ஸோ அதனால் இன்னொரு சைடில் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். லேஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் தான், நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற லேஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒன் சைடில் வந்து கொஞ்சம் பாதிக்கு மேலே இருக்கிற மாதிரி அந்த லேஸ் வச்சுட்டு நம்ம டபுள் லேயரில் நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்சை வந்து நான் அப்படியே வச்சு தையல் போட போகிறேன். கீழே இருக்கிற பீஸை வந்து லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு ஃபுல்லாக வந்து உள்ளே அந்த கார்னரில் அந்த பீஸ் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி பார்த்துட்டு ஓரத்துலேயே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக ஓரளவுக்கு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒன் சைட் டிசைனோ அப்படி இல்லை வேறு எங்கேயாவது ப்ளவுஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டிசைன் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் லேஸோடு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எல்லா இடத்தையும் கவர் பண்ணி ஒரு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் காமிங்க. ஸோ அது அப்போ தான் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக தெரியும், அந்த டிசைனுமே கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். ஸோ ப்ளைனாக பார்க்குறதுக்கும் நம்ம அந்த லேஸ் வச்சுட்டு நம்ம பார்க்குறதுக்குமே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. சைடில் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு லேயர் மட்டும் லேஸ் வச்சுருக்கேன். அண்ட் 2 கார்னர்லையுமே வந்து தையலுமே போட்டிருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் இந்த சைடுமே வந்து இன்னொரு லேயரில் லேஸ் ஒர்க் கொடுத்துடலாம். லேஸ் வந்து அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த பாதி வரைக்குமே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு நம்மளுக்கு அந்த லேஸ் வந்து கீழே போகிற மாதிரி பிளான் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப நீட்டான ஒரு ஒர்க்கில் வந்து இந்த ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யுவர் விஷ், நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம், அதில் என்னன்னாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது இதில். அண்ட் ஃபுல்லாக வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் சென்டரில் வந்து பீடு மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள், ப்ளவுஸ் ஃபுல்லாகவே சென்டரில் மட்டும் பீடர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பீடாக தான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவுமே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்லீவில் சென்டரில் ஒரு பெரிய ஸ்டோன் மட்டும் வச்சு நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அந்த ப்ளீட் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளீட் இப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்டோனுமே வந்து அதுக்கு மேட்சிங்காக இருந்தது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய ப்ளவுஸில் வந்து சிம்பிளாக ரெடி பண்ணாலுமே உங்களுக்கு அதோட லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஹைலைட்டடாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இது. இதோட சாரீ பார்க்கலாம். சாரீ வந்து ஃபுல்லாக இதே தான் உங்களுக்கு ப்ளைனான சாரீ. அங்கங்கே ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் மட்டும் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில். ரொம்ப சூப்பரான சாரீ. இன்றைக்கி பார்த்து அந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.